7 பேப்பரா? 7 பேப்பர்ல ஒவ்வொரு क्वेश्चन தான் இருக்கு. ஒவ்வொரு क्वेश्चन நீங்க சொல்லிக்க கூடாது. நீங்க நான் குடுக்குறேன். நீங்க ஒவ்வொருத்தங்களா வரணும். இதுல ஏதோ ஒரு பேப்பர் கையில கொடுங்க. அந்த क्वेश्चन எனக்கு மட்டும் தான் புரியும். நான் இத கேக்குறேன் அந்த क्वेश्चन. அந்த क्वेश्चनக்கு நீங்க ஆன்சர் ஏடா. யாரு பண்ண 7 பேர்ல யாரு கொடுங்க. ஒவ்வொருத்தங்களா லக்கியா அப்படி கூப்பிடுங்க. ஆனா இதுல ஒரு ஆன்சர் சொல்லுங்க. ப்ராப்பரா சொல்லுங்க. ப்ராப்பரானா உண்மையான ஆன்சர் சொல்லுங்க. இல்லங்கமா அது லக்கு போறது. பிஎஸ் உங்களுக்கு லக்கு போறது. லக்கு போறதா? உங்களுக்கு லக்கு போறதா? அது இருக்கு. லக்கு போறதா லக்கு. ஓகேவா? 6 பேர் 7 சீட் இருக்காங்க. கடைசியா ஒன்னு மீதி இருக்கும் இல்லையா? அந்த மீதி இருக்க சீட் எல்லாரும் சொல்லணும். ஓகே? இது கஷ்டம் வேணும்னா சீஜா தள்ளி விடுறேன். அப்பலாம் இல்ல. நான் யாருக்கு வரனா சொல்லுவேன். ஓகேவா? சரி ஓகே. டீம் ஜெயிச்சோம். ஃபர்ஸ்ட் நீ தான் போ. கனிஷ் வெளிமே இங்க வந்து டாஸ்க் வெளியே ஒரே தம்பி அவங்க இருக்கு நம்ம எடுத்து சீட் தள்ளி உட்காருங்க அப்பா எல்லாருக்கும் தெரியும். எங்களுக்கு தெரியும். நீ உட்கார ப்ளீஸ் இதோட நான் இதுல எழுதி இருக்கிறது வந்து ஃபேவரட் சிப்லிங் எழுதி இருக்கேன். அதாவது என்னன்னா உங்களோட அக்காவோ தங்கச்சியோ தம்பியோ யாராவது இருப்பாங்க இல்லையா? அப்போ உங்களுக்கு வந்து அப்பேட்டானா இப்போ அப்பேட்டா வந்து உங்களுக்கு 100%. வேற யாராச்சும் நம்ம ஃபேமிலியிலே இருந்தாங்கன்னா யார் இருந்திருப்பாங்கன்னு வந்து சொல்லுங்க. அது ஏன் மீதி 10 பேர் இருப்பாங்கல்ல அந்த 10 பேர் இல்ல ஒரே ஷீட் வந்து உங்களுக்கு ஷீட்டு தவிர உங்களுக்கு வந்து சீதை ஜெயிச்சவங்க வந்து அக்காவை வரலாம் புட்டு செட்டா அண்ணனா அப்படி அது ஏன் வந்து சொல்றேன்னு சொல்லுங்க. ரீசன் ஆல்சோ ரீசன் நான் சொல்லுவேன். நான் வந்து சேச்சியா நான் வந்து எல்டர் சேச்சியா இருக்கனால எனக்கு ஒரு ஏட்டா இருந்தா நல்லா இருக்கும்னு நினைப்பேன். அது வந்து விக்கெட்டாவா இருந்தா வந்து எனக்கு கம்ஃபர்ட்டபிளா இருக்கும். ஏன்னா வந்து ரீசன் என்னன்னா எனக்கும் விக்கெட்டாக்கும் வேவ் லென்த் வந்து ஒரே மாதிரி இருக்கும். பாசிட்டிவ் நெகட்டிவ் அந்த மாதிரி அண்டர்ஸ்டாண்டிங் வந்து ஈஸியா இருக்கும்ன்றனால விக்கெட்டாவா இருந்தா எனக்கு நல்லா இருக்கும் அப்படின்னு ஏன் மத்தபடி எல்லாம் இல்லாமல இல்ல பட் ஒரு ஸ்டெப் மேல தோணும் விக்கெட்டா. அந்த போன் பேசுற போன்லையா ஓகேவா விக்கெட் ஆமா எனக்கு பாத்ரூம் போறேன் ஏ ஒரு சீட் மட்டும் எடுங்க. காலேஜ்ல எக்ஸாம் எழுத போகும்போது கூட இப்படி பயந்துக்க மாட்டாங்க. இப்போ எக்ஸாம் முடிச்சிட்டு வந்தறாங்க. இந்த நேரத்துல முடிச்சிட்டு வந்து செமஸ்டர் இவங்க டாஸ்க் கொஞ்சம் மோசமா இருக்கு. ஆக்சுவலா இது என்ன எழுதிருக்கேன்னா பொறாமை அதர் டேலண்ட் எழுதிருக்கேன். எனக்கு புரியுற மாதிரி எழுதிருக்கேன். அதாவது என்னன்னா நம்ம ஃபேமிலில நிறைய பேருக்கு ஒவ்வொரு டேலண்ட் இருக்கும். யாராச்சும் பார்த்து உங்களுக்கு லைட்டா போறாங்க இவங்களோட டேலண்ட் நமக்கு இருந்திருக்கலாம். இவங்க இப்படி தைரியமா பேசுறாங்களே நம்ம இந்த மாதிரி பேசியிருக்கலாம். அந்த மாதிரி ஒரு தோணும் உங்களுக்கு. அது மட்டுமா இல்ல எல்லாட்டும் ஒன்னு சொல்லுங்க. அந்த டேலண்ட் வந்து யாருக்கும் வரணும்னு ஆசைப்பட்டேன். அதனால பொறாமைப்பட்டேன்னு சொல்லணும். சரி அது என்ன அது டைப் சொன்னா பொறாமைப்பட்டீங்க அதர் டேலண்ட் மீன்ஸ் எல்லாரும் மட்டும் இல்ல யார் வேணா சொல்லலாம். நம்ம ஃபேமிலில இருந்து யாரு வேணா சொல்லலாம். அது மாதிரி நமக்கு ஒன்னு கிடைச்சா பரவாயில்லையே நீ எதை வெச்சு பசங்கள மட்டுமா இல்ல பெரியவங்க யாரு வேணா சொல்லலாம். யாரு வேணா சொல்லலாம். நம்ம ஃபேமிலில 2 மினிட்ஸ் ஓகே நிறைய கரெக்ட்டா சொல்லு. நிறைய சொல்லலாம். அதனால தான் எதுக்கு நிறைய சொல்லலாம். நிறைய இருக்கு. ரெஸ்ட் எடுக்கணும். கொஸ்டின் மாதிரி இல்ல. நாங்க அப்ப ஒண்ணுமே இல்லாம இருக்கோம். இந்த மாதிரி இல்ல கொஞ்சம் ஓகே. சரி நான் வந்து பார்த்தனா ஒரு கேரக்டர் வந்து ரொம்ப வந்து ஸ்பெஷலா இருக்கும். இந்த கேரக்டர்னா நான் சிச்சாவதர் சொல்லுவேன். நான் எப்பயுமே வந்து பார்த்தா எல்லாரும் ஒண்ணா இருக்கணும் அப்படின்னு நம்ம ஆசைப்படுவாங்க. இப்ப இருக்கிற சிச்சுவேஷன்ஸ்ல எல்லாருமே நான் தனியா இருக்கணும் எனக்கு வந்து கொஞ்சம் பிரைவேட் ஸ்பேஸ் வேணும் அப்படின்ற மாதிரி எதிர்பார்ப்பாங்க. ஆனா வந்து அச்சா வந்து எல்லாரும் ஒண்ணா இருக்கணும் நீயும் ஒண்ணா இரு நானும் ஒண்ணா இருக்கலாம் எல்லாம் ஒரே வீட்டுல இருங்க அப்படிலாம் சொல்லுவோம். நம்ம நினைச்சு பார்க்கும்போதே அதெல்லாம் வந்து கண்டிப்பா அப்ளிகபிளா இருக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது இந்த மாதிரி ஜென்ரேஷன் தான். ஆனா இப்பயும் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாம் ஒண்ணா இருக்கணும் ஒருத்தருக்கு சப்போர்ட் கொடுக்கணும் அப்படின்றது ரொம்ப பெரிய விஷயம். அது இந்த இருக்கிற ஜென்ரேஷன்ல கண்டிப்பா எல்லாரும் லேர்ன் பண்ண வேண்டிய ஒரு விஷயம். அந்த ஒரு விஷயம் கண்டிப்பா எனக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ஐயோ இது நம்ம பண்ணிருக்கலாமோ எல்லாருக்கும் சப்போர்ட் பண்ணி எல்லாரும் கூட வச்சிருக்கலாமோ சில டைம்ஸ் எனக்கும் வந்து ஃபீல் ஆகும். எனக்கு எல்லாருக்கிட்டையும் நான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு எக்ஸ்ட்ரோவர்ட்டா தான் இருப்பேன். எல்லாருக்கிட்டையும் நிறைய பேசுவேன் பண்ணுவேன். பட் சம்டைம்ஸ் எனக்குன்னு ஒரு டைம் ஸ்பேஸ் வேணும் அப்படின்னு நான் நினைப்பேன். ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது எல்லாருக்கூடயும் நான் சில டைம் வந்து தனியா இது பண்ணுவேன். சோ ஆனா வந்து அச்சச்சா வந்து எல்லாரும் ஒண்ணா இருக்கணும்ன்றது நினைக்கிறது அபார்ட்மெண்ட் விஷயம். அது எனக்கு ரொம்ப பிடிக்கும். அது நான் வாழ்க்கையில ஆசைப்படுறேன். அவ்வளவுதான் வேற ஒண்ணும் கிடையாது.
யாருக்கும் பாதிப்பு இல்லையோ 65 42 அதாவது எங்க பசங்க நாங்க 5 பேர் இருக்கோம் 6 பேர் இருக்கோம் சீட்டோட சேர்த்து 6 பேர் 6 பேர் இருக்கோம் பசங்க 6 பேர் இருக்கோம் ஒவ்வொருத்தங்க பத்தி ஒரு 30 செகண்ட் சொல்லுங்க சும்மா சூப்பரா அப்படிலாம் சொல்ல கூடாது ஏதோ ஒண்ணு கேரக்டர் இப்படி அந்த மாதிரி ஒரு 30 செகண்ட் எங்கள பத்தி பேசணும் 6 பேர் ஒவ்வொருத்தர் பத்தி ஒரு 2 செகண்ட் அப்படி சொல்லுங்க லாஸ்ட் 6 செகண்ட் வெச்சு நீங்க இல்லாத ஆளு 2 மினிட்ஸ் என்ன क्वेश्चन கேட்டா பசங்க 6 பேர் பத்தி சொல்லணும் அவங்க இல்லாத பசங்க 6 பேர் இருக்கோம்ல எங்கள பத்தி சொல்றா இல்ல இல்ல இது டக்குன்னு முடியணும் இல்ல கீழ உங்கள இருக்கிற பேசுவீங்க ஹரிஸ் பண்ணோம் பண்ண மாட்டேன் ஷீது பத்தியும் சொல்லுங்க ஷீது பத்தியும் சொல்லுங்க சரி ஆதா கடைசில இருந்து போறேன் இது கொஞ்சம் புதுசா இருக்கு டாஸ்க் அதான் எனக்கு மட்டும் சரி டக்கு டக்குன்னு சொல்லுங்க இவனுக்கு நான் டிசைட் பண்ணல அதான் லக்கு தான் நான் சொல்லிறேன் நான் ஒரு குளிக்கி போட்டு தான் எடுத்தேன் 30 செகண்ட்ஸ் இல்ல ஒவ்வொரு இதா சொல்றேன் இது வந்து கடைசி சரி ஓகே கனிஷ் கனிஷ் இவன் வந்து பாத்தீங்கன்னா எப்படின்னா ஒரு விளையாட்டான புள்ள ஓகேவா விளையாட்டான புள்ள சாப்பிட்றதுல நிறைய இன்ட்ரெஸ்ட் காட்டுவோம் மற்ற விஷயத்தை விட சாப்பிட்றதுல நிறைய இன்ட்ரெஸ்ட் ஜாஸ்தி சாப்பிட்றதுலையும் கார்ட்டூன் நெட்வொர்க் பார்க்கறதுலையும் ஜாஸ்தி இன்ட்ரெஸ்ட் காட்டுவோம் ஓகேவா அடுத்தது இவருக்கு முன்னாடி ஜெய்ஷ்னா வந்து பாத்தீங்கன்னா என்ன சொல்றது ஒரு படிப்பு அது மட்டும் இருந்தா போதும் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்க பொண்ணு அவ்வளவுதான் அதை தாண்டி இன்னும் நிறைய இருக்கு அதை கத்துக்கணும் அப்படின்னு சொல்லிக்கிறேன் அதுக்கப்புறம் அடுத்தது யாரு ரித்து அவன் எல்லாத்துலயுமே ஈக்குவலா போகணும் அப்படின்னு நினைக்கிறாரு விளையாட்டு இப்ப ஃபுட்பால் எடுத்தீங்கன்னா ஐயோ எனக்கு ஃபுட்பால் மட்டும் தான் பிடிக்கும் அப்படின்னு இந்த இடம் கிரிக்கெட் விளையாட்டு ஏய் ஃபுட்பால் தான் எனக்கு பிடிக்காது கிரிக்கெட் மட்டும் தான் எனக்கு பிடிக்கும் வாங்கடா விளையாட போலாம் அப்படின்னு கூப்பிடுற ஆளு ரித்து புரியுதுல அதுக்கு அடுத்து லக்ஷித் வந்து பாத்தீங்கன்னா பிரியேஷ்க்கு அப்புறம் தான் சரி பரவாயில்ல சொல்லுங்க லக்ஷித்ல வந்து பாத்தீங்கன்னா எல்லாத்தையுமே ஜெனரலா எடுத்துக்கிற ஆளு அசால்ட்டா எடுத்துக்கிற ஆளு டோன்ட் கேர் பாலிசி மாதிரி சொல்லுவாங்க அந்த மாதிரி அடுத்த ஷீத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா யார் எப்படி போனா என்ன நான் இப்படி போவேன் அப்படின்னு சொல்றாரு அடுத்தது பிரியேஷுக்கு வந்து பாத்தீங்கன்னா என்னன்னா அவன் சொல்ல வர விஷயத்த அவன் ஏதோ ஒரு விஷயத்துல அவன் சொல்லணும் அப்படின்னு நினைக்கிறாள் அதுவும் இல்லாம நாம என்ன சொன்னாலும் அவன் கேட்க கூடாது அப்படின்னு முடிவு பண்றானா அவன் கேட்க மாட்டான் யார் பேரு எந்ததான் அனில் ஃபர்ஸ்ட் விக்கெட்டை பத்தி நான் சொல்லிடுறேன் இது வந்து நான் வந்து எடுத்தோடனே ஏதாவது ஒரு தப்பு செஞ்சிருவேன் பட் அவன் வந்து ஒரு இடத்துல ஃபுல்லா வந்து பார்த்துட்டு செய்யறது வந்து எனக்கு அப்படி தெரியுது ஏதாவது செய்யறாங்கன்னா உள்ளார பூந்து அது என்னென்ன எப்படி இப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தெரிஞ்சுட்டு அவங்க ஏதாவது செய்வாங்க அந்த மாதிரி செய்வாங்க அது ஒண்ணு இது வந்து விக்கெட்டா அடுத்து குட்டு சட்டா வந்து அப்படியே என்னோட டேஸ்ட் இருக்கிறவங்க அதாவது பசங்களோட டேஸ்ட் தோனி ஃபேனு தளபதி ஃபேன் இந்த மாதிரி ஒரு இந்த டேஸ்ட் இருக்கிறவங்கள பார்த்தாலே எனக்கு ஒரு மாதிரி எப்படி நம்மளோட ஃப்ரெண்டா தான் இருப்பாங்கன்னு தோணும் அந்த ஏட்டா அப்படியுமே ஒரு அடுத்து ஸ்ரீஜா சேச்சி வந்து அம்மம்மா மாதிரி எல்லாம் அது அச்சிதா பத்தி சொன்னாங்கல்ல அவங்க அந்த மாதிரி அவங்க வந்து ரொம்ப ஃபீல் பண்ணுவாங்க எல்லாரும் பத்தியும் நினைப்பாங்க அது வந்து ஸ்ரீஜா சேச்சி சீபு சேச்சி வந்து ஜாலி கேரக்டர் எல்லாரும் கூட டக்குன்னு ஃப்ரெண்ட் ஆயிடுறாங்க டக்குன்னு சண்டை போடுறவங்களும் அந்த மாதிரி ஒரு கேரக்டர் பேட்டா வந்து எல்லாத்தோட ஒரு யூனிக்கா இருக்க மாதிரி தெரியும் ஏன் என்னோட கண்ணை பொறுத்த வரைக்கும் இவங்க எல்லாம் ஒரு மாதிரி ஒரு கேட்டுக்குள்ள இருக்கிற மாதிரி அவங்க வெளியே இருக்கிற மாதிரி எனக்கு தெரியும் ஹரிஸ் ஏதாவது அதேதான் நான் சொல்றது அதேதான்
நான் வந்து ஒரு விஷயத்த நான் சொல்லணும்னு பாக்குறேன்னா மத்தவங்க சொல்றதை வந்து கேட்க மாட்டாங்க. நான் சொல்றதை வந்து சொல்லிடணும்னு நினைக்கிறவங்க. நானும் அதே தான் சொல்றேன். அவன் மனசுல பெருசா இந்த 70-80 செகண்ட் பொய் சொல்லியிருக்கீங்க. அது உங்களுக்கு குற்ற உணர்ச்சியாவே இருக்கும். ஒரு பெரிய பொய்யா நம்ம வந்து தப்பு பண்ணிக்கலாம் பொய் ஒண்ணு குற்ற உணர்ச்சியா இருக்கும். அது இன்னைக்கு வரைக்கும் சொல்லியிருக்க மாட்டீங்க. நீங்க உங்களுக்கு ஒரு சான்ஸ் முடிஞ்சா ஒன்னா ரெண்டா நான் எதாவது ஏழு கொஸ்டின் வச்சிருந்தா 6 தான் இருக்கு. சின்ன வயசுல வந்து நிறைய லஞ்ச் எல்லாம் கொடுத்துருவாங்கல்ல. மீதி 2 பேர் யாரு? ஸ்ரீஜா ஜிஜி பேட்டாவா? அது வந்து எப்போ வந்து பார்த்தீங்கன்னா ரூம்ல தனியா இருக்கப்போ நம்ம சமைக்கணும். இதை வந்து நம்ம ஹோட்டல்ல போய் நடந்து போய் சாப்பிடணும். என்னோட இதை நம்ம வந்து கொடுத்ததுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டோமே. அன்னைக்கு கேட்டதா சாப்பிட்டாங்க அப்படி சொல்லிட்டு அது